साथियों, तमिलनाडु और तूतुकुड़ी की धरती ने, यहां के लोगों ने सदियों से समृद्ध और सशक्त भारत के लिए अपना योगदान दिया है। इसी धरती पर वी.ओ. चिदंबरम पिल्लई जैसे विजनरी पैदा हुए। उन्होंने गुलामी के दौर में भी समुद्र के जरिए व्यापार की ताकत को समझा। उन्होंने समंदर में स्वदेशी जहाज चलाकर अंग्रेजों को चुनौती दी। நண்பர்களே, தமிழ்நாடு மற்றும் தூத்துக்குடியின் மண்ணும் இங்கிருக்கும் மக்களும் பல நூற்றாண்டுகளாக தன்னிறைவான சக்தி படைத்த பாரதத்திற்காக தங்களுடைய பங்களிப்பை அளித்து வந்திருக்கின்றார்கள். இதே மண்ணில்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களைப் போன்ற தொலைநோக்காளர்கள் தோன்றினார்கள். அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே கூட கடல் வழி வாணிபத்தின் சக்தியை புரிந்து கொண்டவர் அவர். ஆழ்கடல்களின் மீது சுதேசி கப்பலை செலுத்தி ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். इसी भूमि पर वीर पांड्या कट्टाबोम्मन और अळगु मुथुकोन जैसे महापुरुषों ने स्वतंत्र और समर्थ भारत का सपना बुना था। இந்த மண்ணில்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், அழகுமுத்துக்கோன் போன்ற மாமனிதர்கள் சுதந்திரமான வல்லமை மிகு பாரதம் படைக்கும் கனவை காண செய்தார்கள். सुब्रमण्यम भारती जैसे राष्ट्र कवि का जन्म भी यहीं पास में हुआ था। आप सब जानते हैं, सुब्रमण्यम भारती जी का जितना मजबूत रिश्ता तूतुकुड़ी से था, उतना ही मजबूत रिश्ता मेरे संसदीय क्षेत्र मेरी काशी से भी है। हम काशी तमिल संगमम जैसे आयोजनों के जरिए अपनी सांस्कृतिक धरोहर को लगातार मजबूत कर रहे हैं। சுப்பிரமணிய பாரதி போன்ற தேசிய கவியும் கூட இங்கே அருகேதான் பிறந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள், சுப்பிரமணிய பாரதிக்கு எத்தனை பலமான உறவு தூத்துக்குடியோடு இருக்கின்றதோ அதே அளவு பலமான உறவு என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியோடும் இருக்கின்றது. காசி தமிழ்ச் சங்கமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக நமது கலாச்சார மரபுகளை நாங்கள் தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். फ्रेंड्स, मुझे याद है पिछले वर्ष ही मैंने तूतुकुड़ी के प्रसिद्ध पर्ल्स बिल गेट्स को उपहार में दिए थे। वो पर्ल्स उन्हें बहुत पसंद आए थे। यहां के पांड्या पर्ल्स एक समय पर पूरी दुनिया में भारत की इकोनॉमिक पावर का सिंबल हुआ करते थे। நண்பர்களே, கடந்த ஆண்டுதான் நான் தூத்துக்குடியின் பிரபலமான முத்துக்களை பில் கேட்ஸுக்கு பரிசாக அளித்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. அவருக்கு அந்த நல்முத்துக்கள் மிகவும் பிடித்திருந்தது. நமது பாண்டி நாட்டு முத்துக்கள் ஒரு காலத்தில் உலகம் முழுவதிலும் பாரதத்தின் பொருளாதார வல்லமையின் அடையாளமாக இருந்து வந்தது.